பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தாயென்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம் தாயென்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்றைய நிகழ்ச்சியிலே நட்சத்திர கோவில்களில் ஆயில்ய நட்சத்திரத்திற்கான கோவில்கள் தொடர்கின்றன. திருமயிலை என்று அழைக்கப்படும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலமாகும். இத்தலத்திலே வந்து வழிபட்டால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண தடை விலகும். இது சுக்கிரன் வந்து வழிபட்ட தலம். சுக்கிராச்சாரியாருடைய அபரிமிதமான அருள் இத்தலத்திற்கு வருவோருக்கு கிடைக்கும். சுக்கிரன் வந்து வழிபட்ட தலம் என்று சொல்வதற்கு காரணம், இறந்த பெண்ணை ஞானசம்பந்தர் உயிர்ப்பித்த இடம் இது. இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சக்தி சுக்கிராச்சாரியாருக்கு மட்டுமே உண்டு, வேற யாருக்குமே கிடையாது. சஞ்சீவினி மந்திரம் என்று சொல்வார்கள், மிருத சஞ்சீவினி மந்திரம் என்று ஒன்று, அது சுக்கிரனுக்குத்தான் தெரியும். அந்த
சுக்கிரன் இங்கு வந்து வழிபட்டு இருக்கிறார். பக்கத்திலே வெள்ளீஸ்வரர் என்னும் ஒரு கோவில் இருக்கிறது. அதெல்லாம் சேர்ந்து ஒரு காலத்திலே ஒன்றாக இருந்திருக்கிறது. வெள்ளி வழிபட்டதால் வெள்ளீஸ்வரர் என்னும் கோவிலும் பக்கத்திலே இருக்கிறது. மயிலாப்பூர் செல்பவர்கள் கர்ப்பாம்பாள் கபாலீஸ்வரர் கோவிலையும் வெள்ளீஸ்வரர் கோவிலையும் சேர்ந்து வழிபட வேண்டும். இத்தலத்திலே அங்கம்பூம்பாவை என்னும் இறந்து போன ஒரு பெண்ணின் அஸ்தியை வைத்துக் கொண்டு அந்த பெண்ணை மீண்டும் உயிர்ப்பித்த ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. திருஞான சம்பந்தர் தலம் தலமாக சென்று பதிகம் பாடிக் கொண்டிருக்கும் பொழுது சிவநேசன் செட்டியார் என்பவர் அவரை திருமயிலைக்கு அழைத்து வருகிறார். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நேர்ந்த ஒரு சோகத்தை மற்றவர்கள் சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அறிகிறார். அந்த இறந்து போன பெண்ணின் எலும்புகளை வைத்துக் கொண்டு ஒரு அற்புத பதிகம் ஒன்றை அவர் பாடுகிறார். கார்த்திகை தீபம் ஏற்றும் அந்த விழாவை காணாமல் போனாயோ பூம்பாவாய், குடமுழுக்கு நடைபெறவிருக்கிறதே அதை காணாமல் போனாயோ என்று அவர் ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது அந்த பெண் உயிர் பெற்று மீண்டும் எழுந்து வருகிறாள். அத்தகைய ஒரு அதிசயம் நிகழ்ந்த ஒரு ஸ்தலம் திருஞான சம்பந்தரின் திருவடிகள் பட்ட ஸ்தலம் மயிலாப்பூர். இங்கே புன்னை மரம் தலவிருட்சமாக இருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எங்கே தனக்கு திருமணமாகவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். கற்பகாம்பாளை வந்து சரண் புகுந்தால் நிச்சயமாக விரைவிலே திருமணம் நடைபெறும். திருமண தடை நீக்கும் திருத்தலங்களிலே திருமயிலையும் ஒன்று. இத்தலத்திலே பல சிறப்புகள் இருக்கின்றன. நர்தன கணபதியிலே ஆரம்பித்து நவகிரகம் வரையிலே அனைத்து சன்னதிகளுக்கும் ஒவ்வொரு கதை உண்டு. அற்புதமான ஒரு தலம். சிக்கலிலே எப்படி சிங்காரவேலனோ அதே போல இங்கும் சிங்காரவேலன். இந்த சிங்காரவேலனுக்கும் திருப்புகழ் பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர். இந்த திருமயிலை எனப்படும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் இருக்கிறதே, அது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தலமாகும். இத்தலத்திலே வெள்ளிக்கிழமை தோறும் வந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும். சுக்கிரன் திருமணத்தை நடத்தும் கிரகம். திருமணத்திற்கு சுக்கிரனின் பலம் எப்படி இருக்கிறது என்பது மிகவும் அவசியம். அந்த சுக்கிரனுக்கு இங்கு சிவ அனுகிரகம் கிடைத்த ஸ்தலம் என்பதால் இந்த சிவனை வழிபடுவோருக்கு நவ கிரகங்களின் அருளும் கிடைக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இத்தலத்திலே ஆதிசேஷனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் புன்னை மரத்தை நட்சத்திர விருட்சமாக கொண்டவர்கள் இத்தலத்திற்கு வந்து இங்கு உள்ள தல விருட்சமாகிய புன்னையை வழிபட்டால் அனைத்து நலன்களும் கிடைக்கும். இத்தலத்திலே அற்புதமாக கோசாலை ஒன்று இருக்கிறது. பசுமாடுகள் எல்லாம் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இத்தலத்திற்கு வருபவர்கள் கற்பகாம்பாளையும் கபாலீஸ்வரரையும் வழிபட்டு அங்கு உள்ள கோசாலையிலே சென்று அந்த பசுமாடுகளுக்கு தங்களால் இயன்ற அகத்திக்கீரை, புல்கட்டு, தீவனங்கள் போன்றவற்றை கொடுத்து கோமாதாவையும் வழிபட்டு வந்தால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். ஒரு அற்புதமான ஒரு தலமாக இந்த திருமயிலை விளங்குகிறது. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பிற தலங்கள் திருப்புறம்பயம், திருப்புகலூர், சங்கரங்கோவில், திருச்சுழி. திருப்புறம்பயம், திருப்புகலூர், சங்கரங்கோவில், திருச்சுழி ஆகிய 4 தலங்களுள் ஒவ்வொன்றாக அடுத்து வரும் நிகழ்ச்சிகளிலே நான் விவரிக்கவிருக்கிறேன். அவற்றை பற்றி நாம் அடுத்த நிகழ்ச்சிகளிலே பார்ப்போம். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியிலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலங்கள் திருமயிலை, திருப்புறம்பியம், திருப்புகலூர், சங்கரங்கோவில், திருச்சுழி ஆகியவை. நேயர்களே, மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.